நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க. 7.5 சனியிலிருந்து இப்போ தான் ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்க, சரிங்களா? ஒரு சில பேர் வெளியே வந்துட்டுருக்கீங்க, ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 வருஷம் பிடிச்ச சனி பகவான் உங்களை ஆட்டி படைச்சார், ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்தாரு, உங்களை புழிஞ்செடுத்தாருன்னு சொல்லலாம், சரிங்களா? இக்கட்டான ஒரு சூழ்நிலை வாழ்ந்தீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, வலி, வேதனை, நரக வேதனை, இஷ்டமில்லாமல் வாழ்ந்தீங்க. 7.5 வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏண்டா வாழணுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க. 2015 2015, 16, 17, 18, 19, 20, 21, 22 இந்த 7.5 8 வருஷம் படாத பாடுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது. எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எவ்வளோ போராடினீங்க, வேலை விஷயமாக போராடினீங்க, தொழில் விஷயமாக எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, ஆனால் நல்லது நடக்க கிடையாது. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸ் அப்டக்கல்னு சொல்லுவாங்க. இந்த தடை தாமதம் கொடுக்குற கிரகம் இந்த சனி தான். அது 7.5 சனி, ஜென்ம சனியில் சொல்லவே வேண்டியதில்லை. 2017, 18, 19 வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ்வில் பிரச்சனை, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடையாது, வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் நிறைய டிப்ரெஷன் கொடுத்தாங்க, வேலை செய்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா சில சூழ்ச்சிகளெல்லாம் நடந்தது. உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக உங்களை கவுக்க பார்த்தாங்க, உங்களை முன்னேற விடாமல் தடுத்தாங்க. நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போனாங்க. நீங்கள் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஆனால் அடுத்தவங்க வேலையே பண்ணாமல் அந்த கிரெடிட்டு அவங்க பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்தது. இதெல்லாமே நடந்தது. ஒரு சில பேரில் புலம்புனீங்க, சரி என்ன தான் வாழ்க்கை, நாங்கள் எதுக்கு பிறந்தானே தெரியல, எங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியலைங்க சார், எங்களுக்கு எந்த பாவமும் நாங்கள் பண்ண கிடையாது, நாங்கள் நல்லா தான் பண்ணணும், நாங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம், அடுத்தவங்களை வளர்த்தி விட்டோம், நாங்கள் எந்த ஒரு துரோகமும் பண்ணல, ஆனால் எங்களுக்கு மட்டும் என் கடவுள் எங்களுக்கு இப்படி பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்கிற மாதிரி நிறைய, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாதுங்க. ஏகப்பட்ட தனுசு ராசி நேயர்கள் 2015 22 வரைக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சதுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார், ராசிக்கு 4ல் ராகு இருக்கார், ராசிக்கு 5ல் குரு மேஷ ராசியில் இருக்கார், ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது வந்து கன்னி ராசியில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு. நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா பழைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் காரணம் என்னென்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவங்களுக்கு இந்த அஷ்டம சனிலையும் 7.5 சனிலையும் சனி பகவான் பாடத்தை கற்றுக் கொடுப்பார், சில விஷயங்களை சில அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம தண்டனைன்னு சொல்லிட முடியாது, போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் சில அனுபவங்கள் கிடைக்கும். யாரை உயிருக்கு உயிராக பழகுறீங்களோ, உயிருக்கு உயிராக நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றிருப்பாங்க. யார் கெட்டவங்க நினச்சிங்களோ அவங்க உங்கள் கண்ணுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நல்லவங்களாக தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க, ஆக்சுவலாக உங்கள் கண்ணுக்கு வந்து அவங்க கெட்டவங்களாக தெரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு மாறி மாறி நடந்திருக்கும். நல்லவங்க கெட்டவங்களாக தெரிஞ்சிருப்பாங்க, கெட்டவங்க நல்லவங்களாக தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனால் ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பாடம் கிடச்சிருச்சு, அனுபவம் கிடச்சிருச்சு. வாழ்க்கைன்னா என்ன, கூட இருக்கவங்களாம் யார், பணம் எந்த அளவுக்கு வேலை செய்யும். இந்த உலகத்தில் பணம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பணம் இல்லாமல் யாரும் உங்களை மதிக்க கிடையாது. பணம் இல்லாமல் உங்களை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ நான் ஒரு இடத்துக்கு போனால் பணம் வேணும், ஒரு பொருள் வாங்குறேன்னா பணம் வேணும். சொந்தக்காரங்களும் உங்களை மதிக்க கிடையாது, கூட பிறந்தவங்க கூட இருக்கவங்க பெற்றவங்களும் உங்களை மதிக்க கிடையாதுங்க. நிறைய பேர் பாருங்கள் அந்த பண விஷயத்துக்காகவே உங்களை ஏமாற்றினாங்க. இதெல்லாம் நடந்ததுங்க. நிறைய பேர் சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தினாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மேக்ஸிமம் வந்து சுயநலமாக இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்களை வளர்த்தி விட்டீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தீங்க, அடுத்தவங்களுக்காக போராடினீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் அவங்க சுயநலமாக பணத்துக்காக உங்களை ஏமாற்றினாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, குழிப்பறிச்சாங்க. நிறைய பேர் முதுகில் குத்துனாங்க அவங்கள. இது எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு நடந்தது. ஆனால் இன்னி பாருங்கள் லைஃப் அப்படியே படிப்படியாக மாறப்போகுது, சரிங்களா? 7.5 சனி முடிஞ்சிட்டாலேங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கெட்ட தசாபுத்தின்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உங்களுக்கு கிரகங்களோட தசாபுத்தி நடந்து உங்களுக்கு சுப கிரகங்களோட சேர்க்கை இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், சரிங்களா? ஆனால் பொதுவாகவே 7.5 சனியில் 6ஆம் அதிபதி தசாபுத்தி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தால் பாதிப்பு 100% இருக்கும். 2015 2022 வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா?
அவங்க வந்து பாருங்கள் 100% பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருப்பாங்க, மாத்திரை மருந்து செலவு, ஒரு சில பேர் அப்பாவோ இல்லை அம்மாவோ இறந்து போயிருப்பாங்க, ஒரு சில பேருக்கெல்லாம் அப்பா அம்மானாலே பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க, சொந்த தொழில் பண்ணிவிட்டு சொந்த தொழில் அப்படியே அடியோடு மூடி வச்சுட்டு வேலைக்கு போனவங்களாம் இருக்காங்க. வேலைக்கு போய் அங்கேயும் பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை, வேலை செய்கிறவங்ககிட்ட பிரச்சனை. நல்லது பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பீங்க, பிரச்சனை தேடி வரும், பிரச்சனை உருவெடுத்திருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே தனுசு ராசி நேயர்கள் அனுபவிச்சிங்க. வலி வேதனை, கொஞ்சம் நெஞ்ச வலி வேதனையெல்லாம் கிடையாது, நரக வேதனையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க. அதை முன்னாடி சொன்ன மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, யார்கிட்ட போய் சொல்கிறது, நம்ம பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லி புலம்புறதுங்கிறது உங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த 2024 பாருங்கள், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சுன்னா நீங்கள் 100% நல்லா இருக்க போகிறீங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 7.5 சனி முடிச்சிட்டாலே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க கூட சமாளிப்பாங்க ஓரளவுக்கு. 7.5 சனின்னா என்ன, சனி இருட்டுக்குள்ளே தள்ளப்பட்டீங்க, உடம்பு டயர்டாக இருந்திருக்கும், சுறுசுறுப்பு இருந்திருக்காது, எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது, எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு பழிச்சிருக்காது, சக்ஸஸ் ஆகிருக்காது, தோல்வி தான். எதை தொட்டாலும் தோல்வி. ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டம் தட்டி இருப்பாங்க, உங்கள் திறமையை பாராட்ட மாட்டாங்க, அடுத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருந்திருக்காது, கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்க மாட்டாங்க, வாங்கி வச்ச பொருள் அந்த ஸ்டாக்கெல்லாம் சில பொருட்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, அது உற்பத்தி சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அடிமால் அடி விழுந்தது, எல்லாமே லாஸ் தான் உங்களுக்கு. தொழிலில் நஷ்டம் 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 தான். ஒரு கஷ்டகரமான ஒரு வாழ்க்கை, நஷ்டத்தோடையும் கஷ்டத்தோடையும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க தனுசு ராசி நேயர்கள் 2015 2022 வரைக்கும். அது அந்த குறிப்பிட்ட இந்த நடுப்பகுதி பாருங்கள், 2017, 18, 19 யாரோட சுயரூபம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்களோ அவங்களோட சுயரூபமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு சில பேரில் நல்லவங்க கெட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சுது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த 2017, 18, 19 சில பேர்த்தோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ வந்து தனுசு ராசி நேயர்கள் தெளிவாக இருக்கீங்க, தெளிவாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க. ஏன்னா ஒரு தெளிவு கிடச்சிருச்சு உங்களுக்கு. நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு வழி நடத்துனீங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு சில பேர் அறிவுரை சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. தனுசு ராசி நேயர்கள் அடுத்தவங்க வழி நடத்துகிறவங்க, இறக்க குணம் உள்ளவங்க, ஏமாளியாக இருப்பீங்க, தெரிஞ்சே நீங்கள் ஏமாளியாக இருப்பீங்க. தப்பு செஞ்சாலும் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்க மாட்டீங்க, மன்னிக்கிற குணம் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். கூட பழகினவங்க எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்களுக்கு கெட்டது நடக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நடந்தது எல்லாமே துரோகம், அசிங்கம், அவமானம், இதே தான் உங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 3ஆம் இடத்துல வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 3ல் சனி இருக்கார். ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், ஒரு தன்னம்பிக்கை, மனசில் ஒரு தைரியத்தை தெம்பையும் கொடுத்துருவார். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும், சிறுதூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், எழுத்துத்துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 இருக்கும். நாங்கள் ராசிக்கு 4ல் ராகு இருக்காருங்க, ஒரு குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு. அப்போது வண்டி வீடு வாங்கணும், ஒரு இழந்த சொத்து மீட்டெடுக்கிறது, புதுசாக வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாம் அமைஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் அமையும். 5ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார், உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடமெல்லாம் பார்க்குறாரு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரன் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும். 10ல் கேது இருக்கார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் மாற்றலாம், தாராளமாக தொழில் மாற்றலாம். தொழில் மாற்றினீங்கன்னா அந்த பழைய தொழில் இருந்த நஷ்டம் இப்போ இருக்காது, புதுசாக அப்கிரேட் ஆவீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. சரிங்களா, அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, பணம் பெருகும், ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ண முடியும், சுபகாரியங்கள் செய்ய முடியும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும். இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் அமையுங்க. என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாம் அமையும். திருமணமாகலே திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் அமையும். உங்களுக்கு கூட்டு தொழிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும், பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இல்லை டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா, 2ஆம் திருமணம், மறுமணம் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2024 அமையும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். சரிங்களா, அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்ன பாருங்கள், லக்னம் வந்து உயிர். சரிங்களா, லக்னம் விதி, ராசிங்கிறது உடல். அப்போ லக்னத்தோட நிலைமை, லக்னாதிபதியோட நிலைமை, ராசிநாதனோட நிலைமை. ராசிநாதன் யார்? குரு. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கா,
அந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுபடி தான் உங்களுக்கு வழி நடத்தும், அதுபடி தான் உங்களுக்கு விதி போயிட்டுருக்கும். சரிங்களா? அந்த கிரகங்களோட அமைப்பை எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா? எல்லோரும் சொந்த தொழில் பண்ணிட முடியாது, எல்லோரும் வேலைக்கு போயிட முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் நடக்கும். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இருக்காது. அதேமாதிரி ஒருத்தருக்கு வெளிநாடு போவாங்க, ஒருத்தர் உள்ளூரில் தான் செட்டில் ஆவாங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். கர்ம அமைப்புப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகம் பார்த்து, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து, தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன கிரகங்களோட தசாபுத்தியில் இருக்கீங்க, யோகமான தசாபுத்தியா, அவயோக கிரகங்களோட தசாபுத்தியா, திரிகோணாதிபதிகள் கேந்திராதிபதிகளோட தசாபுத்தியால், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுத்தியா, இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்காது, தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.